வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ கிளியரா இருக்கா? நான் பேசுறேன். Yes, madam. Please proceed. பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜிக்கும் மற்றும் அனைத்து லைட் மாஸ்டர்ஸ், அதாவது அவரோட மிஷனை வந்து இங்கே செயல்படுத்துறதுக்காக வந்திருக்கோம் அனைத்து மாஸ்டர்ஸ்களுக்கும் என்னோட கோடான கோடி நன்றி. மற்றும் மகாவதார் அறக்கட்டளை அவங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். சார் சொன்ன மாதிரி நான் கடந்த 4.5 வருஷமாக இந்த தியானத்துக்கு வந்திருக்கேன். இந்த தியான அனுபவங்களை இப்போது பகிர்றதுக்காக வந்திருக்கேன் நான். அதாவது முதல்ல எப்படின்னா, இது வந்து எனக்கு கடைசி வந்து ஜூமில் தான் நான் அட்டன் பண்ணேன். என்னோடய ரிலேஷனில் அண்ணி வந்து இப்படி ஒரு ஃப்ரீ தியானம் இருக்குது 41 days, நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நாளைக்கு ஆரம்பிக்குது, இன்றைக்கி கேட்குறாங்க. நான் வந்து அது எந்த டீட்டெயிலு என்ன தியானம் எதுவுமே கேட்காம நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் நாம் எடுத்து வைக்கிற முதல் மாற்றம் நம்ம வாழ்க்கையில். அதாவது பௌதீகமாக போய்கிட்டு இருக்க நாம், பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. நம்ம ஆன்மாவை உணர்றதுக்கும் தன்னை அறிதலுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததை வந்து பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ அதுவே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இன் லைஃப்னு நான் சொல்லுவேன். அப்போது அதில் வந்து 41 days ஒரு 1 hour 1.5 hours நடக்கும். 1/2 hour தியானம், ஒரு 3/4 மணி நேரம் வந்து அந்த சஜ்ஜன சாங்கத்தியம் விஸ்டம் இருக்கும், கிளாஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப அருமையாக இருந்தது. டெய்லி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு அந்த எனர்ஜியை உணர முடிஞ்சுது. முதல்ல அந்த எனர்ஜியை உணர முடிஞ்சுது. அதுதான் அதில் வந்து பெரிய ஒரு பத்ரிஜி நம்மளுக்கு கொடுத்த இந்த ஒரு தியானம் மூலமாக நம்ம ஃபஸ்ட்டு மூச்சு கவனிக்கும் போது நம்மளால் அந்த எனர்ஜியை உணர முடியுது. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த 41 days நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு நிறைய ஃபிசிக்கல் லெவலில் எனர்ஜியும், நம்ம வந்து அவங்க கொடுக்குற அந்த சஜ்ஜன சாங்கத்தியம் இதிலெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சுது. அனுபவங்கள்னு சொல்லும்போது சில காட்சிகள், கலர்ஸு இதெல்லாம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. ஸோ இதை வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான். அப்போது வந்து இப்படி போயிட்டுருக்கு. நம்ம வந்து பண்ண நம்ம எனர்ஜி லெவல்ஸ் சேஞ்ச் ஆக நம்மளுக்குள்ள மாற்றங்களை நம்ம உணர முடியுது. லைக் நம்ம எப்படி நம்மளோட கேரக்டர்ஸு, நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக படபடான்னு இருப்பேன் நான். ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். அந்த ஆங்ஸைட்டி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து சில பிரச்சனைகள் வரும்ல. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் அனுபவிச்சுட்டு தான் இருந்திருக்கேன் நான். அப்போது வந்து இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சுது. அப்போ எனக்குள்ள அந்த மாற்றங்களை உணரும் போது என்ன, கொஞ்சம் அந்த படபடப்பு குறையுது, கொஞ்சம் அந்த ஸ்பீடு, வேலைலாம் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவேன், ஃபாஸ்ட்டாக. ஸோ அதெல்லாம் வந்து அந்த நிதானம், அந்த தெளிவு இதெல்லாம் கொஞ்சமாக வர அப்புறம் என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அடுத்த பேட்சுக்கு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். எல்லோரும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணும்போது எல்லாம் ஃபேமிலியில் வந்து என்னோடய 2 பசங்க, அம்மா, என்னோடய சிஸ்டர்லாம், அவங்க பிரதர்ஸு, கசின்ஸு எல்லாருமே சேர்ந்தவங்க. அப்படியே கரெக்டாக அந்தந்த பேட்சில் எல்லாருமே சேரும்போது எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. இப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் வந்து பத்ரிஜி சொன்ன அந்த 3 மணி நேரம்லாம் உட்கார முடியல, கொஞ்சமாக தான் வருது. அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து 2021 வந்து அந்த தியானமகா யஜ்ஞம் வருது. எனக்கு வந்து போகணும்னு ஆசை, ஆனால் வந்து எப்படி போகிறதுன்னு தெரில. ஸோ அப்போ தான் வந்து ஒவ்வொரு இதையுமே நம்ம வந்து தியானத்தில் ஒரு சங்கல்பமாக வைக்க நம்ம ஜூம்லலாம் ஞானம் கேட்டிருக்கோம்ல. அப்போ அதில் வந்து பத்ரிஜிகிட்ட நான் சொல்லிக்கிட்டேன், இந்த மாதிரி நான் போகணும், ஆனால் எப்படி போகிறது என்ன எதுவுமே தெரியாது, யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது அப்படின்னு. அப்போ வந்து கொஞ்சமாக அந்த பிரமிட்ஸ் பற்றியும் கொஞ்சம் நம்மளுக்கு நாலேஜ் வர ஆரம்பிச்சிது. ஸோ சென்னையில் இருக்க பிரமிட் சென்டர்ஸ்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி நம்ம அங்கே போய் தியானம் பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நான் இங்கே கிண்டியில் இருக்கிறதுனால அங்கே பெருங்குடியில் வந்து
அங்கே ஒரு சென்டர் இருக்குது. ஸோ அதை சர்ச் பண்ணி அங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி போய் அங்கே தியானம் பண்ண ஆரம்பிக்கும்போது அங்கே ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அவங்க மூலமாக அப்போது அந்த வாணியம்பாடி போகிறதுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ட்ரெயின்லாம் புக் பண்ணி போய் இறங்கி, ஸோ அது ஒரு அதாவது என்னன்னே தெரியாது, ஆனால் அந்த எனர்ஜி நம்மளை வந்து ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு எனக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. ஆக்சுவலி நம்மளோட பத்திரிஜி இந்த பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி இதோட இயக்கத்தில் வந்து நம்ம வந்து ஒரே பத்திரிஜி அந்த சொன்ன ஒரு மந்திர சொல் என்னென்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம்னாலே எல்லாமே பாராயிரும். அந்த நம்ம போட்டு வச்சுருக்கிற எல்லா என்ன சொல்கிறது, ஒரு பவுண்ட்ரி போட்டு வச்சுருக்கோம் நம்ம, இந்த கேஸ்ட் க்ரீடு இது அதுன்னு அது எல்லாமே உடஞ்சிருச்சாங்க. ஸோ இப்போ தியானியாக இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகும்போது யாருக்கும் எதுவுமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்கிற ஒரு மனப்பான்மையை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுவும் அந்த அதாவது சோல் ஃபேமிலின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பிஎஸ்எஸ்எம்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே அது சோல் ஃபேமிலி. நம்ம எல்லாருமே அங்கே வந்து இந்த எர்த்தோட வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு சோல் ஃபேமிலியாக வந்து எல்லாரும் அவங்களால முடிஞ்ச ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுது. அப்போ அந்த யஜ்ஞத்துக்கு போகும்போது ஒரு அனுபவம். அங்கே ஒரு 4 days அங்கே எப்படி இருக்கும் என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் போயாச்சு. அந்த ஆர்வம், அந்த அட்டன் பண்ணணுங்கிற ஆர்வம் மட்டும்தான் நம்மளுக்கு. எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போனேன். அவங்களுக்கு 75 years. அவங்களே இந்த மாதிரி ட்ரெயினில் போய் வாணியம்பாடி இறங்கி ஆட்டோவில் போயிட்டோம். அங்கே போனால் ஓப்பன் ஸ்பேஸு, டெம்பரரியாக டென்ட்டு போட்டிருக்காங்க. அது டிசம்பர் மாதம். அப்படி ஒரு குளிருது. ஆனால் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் கொண்டு வரணும். பட் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. அப்போ போனோடனே ஃபஸ்ட்டு என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அன்றைக்கி நைட்டு நான் போய் அன்றைக்கி ஒரு ஈவினிங் போகிறோம். அன்றைக்கி நைட்டு வந்து அங்கே அந்த டென்ட்டில் தான் படுத்துருக்கோம். அப்படி ஒரு குளிருது, தரையிலேருந்து வருது. ஏன்னா டென்ட்டுக்கும் தரைக்கும் கொஞ்சம் தான் கேப் இருக்குது. அந்த தரையிலேருந்து அவ்வளோ குளிர் வருது. ஆனாலும் என்னென்னா அந்த எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. எனக்கு தூக்கமே வரல. நான் 2:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதான் என்னோடய ஃபஸ்ட்டு அந்த பிரம்ம முகூர்த்தம். தானாக உடம்பு வந்து எந்திரிச்சு அந்த தியானம் பண்ணுறது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அந்த பத்திரிஜி வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த இடத்த செலக்ட் பண்ணி அங்கே பிரமிடு வச்சு ஒரு யஜ்ஞம் நடத்தணும் அப்படின்னு அந்த எனர்ஜியை அப்போ ஃபீல் பண்ண முடிஞ்சது. எனக்கு நல்ல ஒரு அங்கே ஒரு தியானம் நடந்தது. அந்த 3 நாள் அனுபவத்தில் இசை லைவ் மியூசிக் தியானத்தை நாங்கள் அங்கே பண்ணுறோம். அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த 2 hours 2.5 hours உட்காந்துருக்கதே தெரில. அந்த மியூசிக்கில் அந்த எனர்ஜி அதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போது வந்து எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து வீணை கற்றுருக்கேன். ஆனால் நடுவில் பிரேக் ஆகி கற்றுருக்கேன். அப்போ எனக்குள்ளே அந்த ஆசை வருது, ஓஹோ நம்மளும் வீணை திருப்பி கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மெடிடேஷனுக்கு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே அந்த தியானம் மியூசிக் மெடிடேஷன் இதிலே வந்து ஒரு சங்கல்பம் மாதிரி வைக்கிறேன் சரஸ்வதி தேவிகிட்ட. இந்த மாதிரி நானும் இந்த மாதிரி ஒரு மியூசிக் லைவ் பண்ணி வீணை வாசிக்கணும், அதுக்கு எனக்கு என்ன சக்தி என்ன கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அங்கேயே வந்து ஒருத்தவங்க ஒரு செஷன் ஸ்பீக்கராக வந்தவங்க வந்து ஒரு டான்ஸ் கற்றுக் கொடுக்குறவங்க, மியூசிக்லாம் கற்றுக் கொடுக்குறவங்களாம் வந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் உடனே காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வீணை கற்றுக்கணும், நீங்கள் கற்றுத்தருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சென்னைன்னொன்னே, நீ எதுக்கு என்னோட குருட்டே கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே அவங்க குரு நம்பரை வாங்கி வந்த உடனே ஆன்லைனில் திருப்பி வீணை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது நடுவில் ரொம்ப நாள் கேப் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வீணை வாசிக்கல, அப்படியே கேப்லேயே போயிடுச்சு ஃபேமிலி லைஃப்பில் வந்ததில். ஸோ அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் ஆன்லைனில் போயிட்டு திருப்பி வீணை நம்ம எல்லாம் போய் சரி பண்ணி அதெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சு இப்போது வந்து என்னால் வந்து 1 hour சில ஜூம் செஷன், அதாவது பிரபாகர் சார் சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஜூம் செஷன் நடத்திட்டு இருக்காரு. அதில் வீக்லி ஒன்ஸு 1 hour வீணை என்னால் வாசிக்க முடியுது. அதுவே ஒரு பெரிய ஒரு, அதாவது இதெல்லாம் வந்து தியானம் இல்லாமல் நடந்திருக்காது அப்படின்னு எனக்கு நல்லா புரிய வந்தது. ஏன்னா எவ்வளோ கேப்பு, திருப்பி அதை வந்து 1 hour வாசிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது.
இதெல்லாம் வந்து நம்ம இந்த எனர்ஜி லெவல், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட நம்பிக்கை, நம்ம அந்த விடாமுயற்சி, இது எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. பத்ரிஜி வந்து நம்மளுக்கு ஒன்றுன்னா அழகாக சொல்லிட்டார், ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நம்ம இந்த குரூப் வச்சு அதில் வந்து ஷேரிங் நடக்கிறது, எனர்ஜி, குரூப் மெடிடேஷன், அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதில் நான் வந்து குரூப் மெடிடேஷன் அந்த யஜ்யத்தில் போகும்போது குரூப் மெடிடேஷன், பிரமிட் மெடிடேஷன், சர்வீஸு, இதோட ஒவ்வொரு லெவல் ஆஃப் அங்கே ஒன்று பண்ண பண்ண நம்மளோட எனர்ஜி லெவல் கூட கூட நம்மளோட புரிதல் மாற மாற நம்மளுக்கு வாழ்க்கையோட அந்த உள் அர்த்தம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், நம்ம யார், எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து நிறைய வந்து அதில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் வந்து டெய்லி தியானம் பண்ணுறது நிறுத்துறது கிடையாது. எவ்வளோலாம் எப்போல்லாம் பண்ண முடியுதோ அப்போல்லாம் பண்ணுறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீலான்ஸ் இது ஜாபையும் இதை பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டேன். அப்புறம் அதெல்லாம் ஃப்ரீலான்ஸாக மாறினால எனக்கு நிறைய டைமும் கிடச்சிது. ஸோ பகல் நேரத்தில் எப்பப்பெல்லாம் உட்கார முடியுமோ அப்படி உட்காந்து நிறைய சேஞ்சஸ். அதில் இன்னும் என்னென்னா, புக்கு நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை. என்னால் படிக்க முடியல. அதில் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் போகல. தியானம் பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது குரூப் மெடிடேஷனுக்கு போகிறோம், இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ வந்து அவ்வளோ இப்போ இதுவாக என்னால் ரீடும் பண்ண முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ தான் வந்து எல்லாம் அந்த பெருங்குடி சென்டரில் வந்து ஒரு லைப்ரரி இருக்குது. அங்கே வந்து போய் சும்மா ஏதோ எந்த புக்கு படிக்கணும் எதுவும் தெரியாது, சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த புக்கு படிக்கலாம் அப்படின்னு அந்த புக்கு இங்கிலீஷ் தெரியறதுனால இங்கிலீஷில் சின்னதாக ஒரு புக்கு எடுத்து படிக்கிறேன். அதை வந்து அந்த புக்கு வந்து சன்ஷைன் பிஃபோர் டான் பை ஜூடி சட்டோரி. அதில் வந்து நிறைய விஷயங்கள் புரிய வந்தது. அதாவது பத்ரிஜி வந்து நம்மளுக்கு அவர் அவ்வளோ புக்ஸை படிச்சிருக்காரு. நம்மளுக்கும் வந்து புக்கு படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அதை படிக்கும்போது அதில் மூலமாக வர எனர்ஜிஸை நான் நல்லா ஃபீல் பண்ணேன். அந்த புக்கை வந்து அதர் வேர்ல்ட்ஸ் பற்றி இருக்கும். ஸோ இவ்வளோலாம் இருக்கா நம்மளோட அந்த பர்செப்ஷன், அதாவது நம்ம ஒரு சின்ன குறுகிய வட்டத்தில் இந்த உடல் வட்டத்திலே உட்காந்துட்டு இருக்கோமே, அப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அப்புறம் அதை வந்து இப்போ நம்ம படிச்சிட்டோம், அந்த சுவாத்தியாயம் நம்ம படிச்சிட்டோம். ஆனால் சஜ்ஜன சாங்கத்தியம் அப்போ அதை பண்ணும்போது, அதை ஒருத்தருக்கு அந்த விஷயத்தை சொல்லும்போது நம்மளுக்குள்ள அந்த எனர்ஜியோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோ அந்த ஞானமோ வந்து அவ்வளோ டீப்பாக போகிறத நான் உணர ஆரம்பித்தேன். அந்த ஃபஸ்ட்டு புக்கிலே வந்து சும்மா என்னோட பசங்களுக்கோ இல்லை எங்கள் அம்மாக்கோ என் கூட பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ அவங்களுக்கு தான் சொல்லுவேன். நான் பெருசாக வந்து ஒரு செஷனாக எடுத்தெல்லாம் பண்ணலை. அப்போயே வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிது, ஓஹோ இது வந்து சஜ்ஜன சாங்கத்தியத்துக்கு வந்து இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்சதை நம்ம கொடுக்குறோம்ல, அதில் அவ்வளோ பவர் வருது. அந்த சர்வீஸ் ஆகட்டும், ஞானமாக கொடுக்குறதா இருக்கட்டும், மற்ற உடல் சர்வீஸாக இருக்கட்டும், அதில் வந்து அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ சேஞ்சஸ், அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ள வந்து இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லைக் எப்படின்னா கிளாரிட்டி, புரிதல், அமைதி, இதெல்லாம் தானே நம்ம சோலோட குவாலிட்டி. ஸோ நம்ம இந்த சோலுங்கிற உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறதுக்கு வந்து, ஏன்னா நம்ம வந்து இத்தனையோ ஜென்மமாக வந்து அதாவது உடல் ரீதியாகவே ஒவ்வொரு ஜென்மமும் கழிச்சிட்டோம். இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு கொடுத்துட்டு போய் அதை அப்படியே ஸ்லோவாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்துருக்காரு. நான் ஒன்றையும் அவர் சொன்னதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அதுலேருந்து வர பலன்கள் வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுக்குது. ஆனால் விஷயம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். அதுதான் அதில் வந்து எல்லாராலையும் அதனால தான் அதை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியுது. டக்குன்னு நம்ம அதில் அடாப்ட் பண்ணிக்கிறோம். இப்படி போயிட்டுருக்கு நிறைய அனுபவங்கள். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நம்ம சோலை எடுத்துகிட்டு வந்த சோல் பிளான்ஸில் நிறைய சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதில் வந்து எப்படின்னா, நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதை ஃபேஸ் பண்ணும்போது அந்த கிளாரிட்டி வரும். திடீர்னு நம்ம அந்த இமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அடுத்து தியானம் பண்ணும்போது புரியும், ஓஹோ ஏன் நம்ம இப்படி இமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணோம், ஏன் நம்ம வந்து இது ஒரு சோல் கான்ஷியஸ்னஸ்லேருந்து பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு அந்த அடுத்து தியானத்தில் உட்காரும்போது அது வரும். அப்போ அந்த இன்ட்யூஷன் பவர், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ட்யூஷன் பவர் நம்மளுக்கு வந்து அது கைட் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறது என்னால் புரிய முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப அருமையான இந்த ஒரு பாதை, இந்த பயணம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது.
அதில் வந்து சில நேரம் நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ நம்ம வந்து தியானத்தில் உட்காரும்போது அந்த அமைதி கிளாரிட்டி கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது. இது வந்து எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். பட் நம்ம ஒரு சின்ன விஷயமாவே இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இப்போது சென்னையில் இருக்கனால எல்லாருக்கும் மோஸ்ட்லி சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும், டி நகர் போனால் அங்கே பார்க்கிங்கே கிடைக்காது. நான் கார் டிரைவ் பண்ணுவேன், போவேன். ஆனால் வந்து அப்போது அந்த டைமில் நம்ம ஒரு நம்மளோட எனர்ஜி லெவல் கூட கூட நம்ம புரிதல் லெவல் கூட நம்ம அந்த ஒரு சோல் கான்ஷியஸ்னஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறோங்கிறது எப்படி புரிய வந்துன்னா, யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து பார்க் பண்ண போகிறீங்களா, நான் அந்த காரை எடுக்கிறேன், நீங்கள் இங்கே நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து ஆச்சரியம். லைக் நம்ம எனர்ஜி லெவல் கூட கூட நம்மளுக்கு தேவையானது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படிங்கிறது தான் அந்த புரிதல். ஸோ அதனால் நம்ம எதையுமே ஒரு மேனிஃபெஸ்டேஷனோ ஒரு சங்கல்பமோ எதுவும் வைக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்கள் தியானத்தை பண்ணுங்கள், சுவாத்தியாயம் பண்ணுங்கள், சஜன சாங்கத்தியம் பண்ணுங்கள். நம்ம பண்ண வேண்டிய இந்த மூணையும் கரெக்டாக பண்ணால் நம்மளுக்கு வர வேண்டியது அது தானாக வரும் அப்படிங்கிற புரிதல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே வர ஆரம்பிச்சிது. அதனாலே மைண்டு வந்து ஒரு காம் ஸ்டேட்டுக்கு வருது. ஏன்னா இல்லைன்னா அஜிடேட்டடாக இருக்குமே, ஐயோ இது நடக்கலை அது நடக்கலை, இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு நம்ம வந்து அந்த மைண்டு வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி அப்போது கொஞ்சம் புரிதல் வந்தது. ஓகே, எப்போ நடக்கணுமோ நடக்கும், எது வருமோ வரும், நீ தியானம் பண்ணு, நீ மெடிடேட் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி போகும்போது ரொம்ப ரொம்ப ஸ்லோ ரீடர். இப்படி ஒரு புக்கு படிச்சிட்டேன், அப்புறம் அடுத்து ஒரு புக்கு கிடச்சிது. அந்த புக்கும் ரொம்ப அருமையான புக்கு. இப்படி வாழ்க்கையில் வந்து நம்ம ஒன்றொரு அனுபவமாக பண்ணிட்டு போகும்போது புக்குகள் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஞானம்தான் நம்மளை வந்து நம்மளோட உள் ஒளியை ஏற்றும் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப நிதர்சனமான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்ட். ஸோ அந்த வகையில் வந்து இன்னொரு புக்கு எனக்கு கிடச்சிது. இதுவும் ரொம்ப அருமையான புக்கு, பீஸ் இஸ் எவ்ரி ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு வியட்நாம் ஆத்தர் எழுதியிருக்காரு, திச் நாட் ஹேன் அப்படின்னு. அந்த புக்கு எனக்கு படிக்க நான் எதையுமே போய் ரொம்ப வந்து இது படிக்கணும், இவங்க இந்த புக்கு சொன்னாங்களே அதை வாங்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கோம். நம்மளுக்காக டக்குன்னு ஒரு கையில் அந்த லைப்ரரியிலேருந்து தான் எடுத்தேன் நான். இந்த புக்கு கிடச்சிது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம வந்து அதாவது தியானம் பண்ணுறோம், சஜன எல்லாம் பண்ணுறோம். ஆனால் தியானம் பண்ணாத நேரத்தில் என்ன பண்ணுறோம், மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மைண்ட்ஃபுல்னஸில் நம்ம இல்லை. ஸோ அந்த மைண்ட்ஃபுல்னஸில் எவ்வளோ நேரம் விழிப்பு நிலையில், அதாவது கண்ணை திறந்து வேலை பார்க்கும்போது எவ்வளோ நேரம் மைண்ட்ஃபுல்னஸில் இருக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோ தியானத்தோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் நிறைய மாஸ்டர் சொல்லி கேட்டிருக்கேன். எல்லோரும் டவுட் கேட்பாங்க, தியானத்தில் கண்ணை மூடி உட்காந்தாலே அவ்வளோ தாட்டு வருது அப்படின்னு. அப்போது ஒரு தடவை ஒரு வீடியோவில் வந்து அவர் ஐயப்பா பெண்டி மாஸ்டர் சொல்லியிருக்காரு, நீங்கள் கண்ணை திறந்துருக்க நேரம் ஃபுல்லாக வந்து அது இதுன்னு நிறைய தேவையில்லாதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணை மூடினா திருப்பி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு எனர்ஜி செலவாகும். அப்போ நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸில் இருக்கணும், செய்கிற வேலையில் கவனம் இருக்கணும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்பு ஒரு 1.5 வருஷம் தியானத்துக்கு அப்புறம் போகுது. ஏன்னா தியானம் பண்ணுறோம், பட் எனர்ஜி வரதை ஃபீல் பண்ணுறோம், பட் நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பு இன்க்ரீஸ் ஆகுறதோ ரொம்ப பெருசாக ப்ராக்ரஸ் இல்லை. அப்போ தான் புரிஞ்சுது, ஓஹோ மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி இருக்கிறது அப்படின்னா, நீ என்ன வேலை செய்கிறியோ அதில் கவனமாகிரு அப்படின்றாங்க. அது 20 செகண்ட் 1 நிமிஷம் கூட நம்மளால் இருக்க முடியல. அப்படியே காயை கட் பண்ணிகிட்டே இருப்போம், அப்படியே மைண்ட் எங்கேயோ போகுது. ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? என்னதான் தியானம் பண்ணாலும் அந்த மிச்சம் நம்ம வேலை செய்கிற நேரத்தில் அப்போ தான் வந்து பின்னாடி ஒரு மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ அதை கவனிக்கும் போது தான் தெரியுது, நம்ம இங்கே காய் கட் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் எண்ணங்கள் எல்லாமே எங்கேயோ யாரையோ ஏதோ அன்னைக்கு பாஸ்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ இதுலேயும் இந்த பெண்டுலம் மாதிரி இந்த எண்டு டு இந்த எண்டு அது ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ அதனால நம்மளுக்கு எனர்ஜி விரயமாகுது. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ மைண்ட்ஃபுல்னஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் அந்த தியானம் மூலமாக பெற்ற சக்தியை வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும். அப்போ அது இருந்தால் தானே அடுத்து நம்ம ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கும், அடுத்து நம்ம மென்டலாக ஒரு க்ரியேட்டிவிட்டியில் இருக்கிறதுக்கு. இப்போ நான் வீணை வாசிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும்ல. அப்போ நான் அந்த வீணையை வந்து நல்லா அந்த மியூசிக்கு மெடிடேஷன் வாசிக்கும்போது ஒரு நல்ல ஒரு மியூசிக்காக கொடுக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு மைண்டு வேணும். ஆனால் நம்ம வந்து பகல் நேரத்தில் மிச்ச நேரத்தில் ஃபுல்லாக இது விரயம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு புரிய வந்தது. அப்போது மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி இருக்கிறது அப்படின்னு
ட்ரை பண்ணி பண்ணி பார்க்குறோம், அது ஓரளவுக்கு வருது. ஆனால் முழுமையாக அதை அட்டைன் பண்ண முடியல. அப்போ தான் இந்த புக்கு எனக்கு கிடச்சிது. அது ஃபுல்லாகவே அவர் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸ்பர்ட்டு. அவர் அதுக்கே டெக்னிக் சொல்லியிருக்கார். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளுக்கு வருது. அது வந்து ஒரு புக்கு கூட இருக்கே, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறதுன்னு. அது மாதிரி எல்லாமே அந்த பிரபஞ்சம் சத்தியம், பத்ரிஜி சொல்ல மாதிரி சத்தியத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம் அது. அது வந்து சத்தியத்தை நோக்கி போகும்போது நம்மளுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த பிரபஞ்சம் அந்த இது வந்து நம்மளுக்கு வழி வகுக்குது. இவ்வளோதான் விஷயம். ஸோ அந்த புக்கு எடுத்து பார்க்கும்போது அவர் மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது, நான் சொல்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். ஒன்றுமே சொல்ல, அவர் வந்து ஸ்மைல் அப்படின்றார். ஸ்மைல் பண்ணால் உங்கள் தாட் கட் ஆகுது. இது அவர் சொல்லியிருக்காரு. எதை பார்த்தாலும், ஒரு பூவை பார்த்தீங்கன்னா, ஒரு சன்ஷைன் பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை கலரில் ஒரு சின்ன செடி முளைச்சிருக்கு, அதை பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் அந்த மைண்ட்ஃபுல்னஸ்க்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவீங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட இன்னொரு கணிப்பு என்னென்னா, யாரெல்லாம் சிரித்த முகமாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த சோல் கான்ஷியஸ்னஸ் லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்போ எனக்கு அது புரிய வந்து நான் வந்து அதை ஸ்மைல் பண்ண ஆரம்பித்தேன். ஈவன் தியானத்தில் கூட கண்ணை மூடிட்டே இருக்கும்போது தாட் வரும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்குள்ளேயே ஒரு ஸ்மைல் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட் கட் ஆகிறத என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ இது ஒரு சாதாரண சிம்பிள் விஷயம். இன்னொன்று வந்து எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் நம்மளுக்கே தெரியும். அது வந்து கண்டேஜியஸ்ன்னு சொல்லுவோம்ல, நம்ம சிரித்தா சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் பாஸ் ஆகும், அவங்களும் சிரிப்பாங்க அப்படின்னு. ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்பவே அது நிறைய சேஞ்சஸ் கொடுத்தது. அதனால குவாலிட்டி ஆஃப் மெடிடேஷனும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம சீக்கிரமாக போக முடியுது, ரொம்ப நேரம் உட்கார முடியுது. நீங்கள் ஃபஸ்ட்லாம் வந்து உட்காருவோம், தாட் நிறைய வந்துன்னா ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஒரு 40 மினிட்ஸ் உட்காந்தானாலே போதும், கண்ணை திறக்கலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா மைண்ட் ரெஸ்ட்லெஸ் ஆகிரும், நம்மளுக்கு நிறைய தாட் வரும். இப்போ அந்த ஸ்மைல் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகுது, தாட்டு கட் ஆகும்போது அதிகமாக எனர்ஜி உள்ளே வரும்போது நம்ம அந்த 0 ஸ்டேட்டில் தாட்லெஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த ஒரு அமைதியான நிலைமையில் இருக்கும்போது அதுதானே சுகம், அதுதானே அந்த ஆன்மாவோட இயல்பு. ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது அதிகமான நேரம் உட்கார முடியுது. 1 ஹவரை கிராஸ் பண்ண முடியுது, 1.5 மணி நேரம் உட்கார முடியுது. அதை வந்து நம்ம எப்படின்னா அந்த தியானத்தோட ஒரு ருசி பார்த்துட்டோன்னு சொல்கிறோம்ல, அது நடக்கும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து நம்ம மற்ற நேரத்தில் மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கிறதும் அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அந்த மைண்ட்ஃபுல்னஸில் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோங்கிறது நம்மளோட தியானத்தோட குவாலிட்டியும் நம்மளோட லைஃபோட புரிதலையும் நம்மளுக்கு கொண்டு வருது. இன்னொன்று வந்து அந்த புக்கில் போட்டிருக்காரு, மைண்ட்ஃபுல்னஸில் எப்போ இருக்கமோ நம்மளோட ப்ராப்ளத்துக்கெல்லாம் சொல்யூஷன் ஆல்ரெடி இருக்குது, நம்மளுக்கு தெரியலை. அது ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை வச்சுட்டு இது சால்வ் பண்ண முடியாமல் வந்து மைண்டை போட்டு ரொம்ப வந்து இது இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அப்படியா அப்படின்னா அந்த ஒன்று வந்து பயத்திலே அதை வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்க சொல்யூஷனை நம்ம வந்து உணராமலே இருக்கோம். சுற்றியே இருக்குது எல்லாமே, சொல்யூஷன் எல்லாமே இருக்குது. அது உடல் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், ரிலேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அது எதுவாகவே இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ஃபுல்னஸில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த சொல்யூஷனை உணர முடியும். அதுவுமே அதில் வந்து இந்த புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட்ஃபுல்னஸும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த போது எனக்கு புரிய வந்தது. எல்லாருக்குமே அந்த நம்ம இந்த சோல் பிளானில் வந்து ஒரு சேலஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருப்போம். அது ஃபிசிக்கல் சேலஞ்சஸும் இருக்கும், ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸும் இருக்கும், மற்ற ரிலேஷன்ஷிப்பையும் இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி அதை எப்படி ஸ்மூத் பண்ணி எப்படி நம்ம அதுலேருந்து வெளியில் வர்றோம் அப்படிங்கிறதுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸும் இந்த மெடிடேஷனும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. அது வந்து அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறது வந்து மைண்ட்ஃபுல்னஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தியானம் பண்ணாத மிச்ச நேரங்களில் மைண்ட்ஃபுல்னஸோட அந்த சோல் கான்ஷியஸ்னஸ், சரி இதெல்லாம் அந்த ஞானம், அதில் ஞானமும் சேர்த்து போகணும். அதாவது நம்மெல்லாம் சோல், இதெல்லாம் ஒரு ட்ராமா இங்கே நடக்குது, இந்த ரோலை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதில் நான் என்ன கற்றுக்கணுமோ கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போ மைண்டில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனும் வரும். சீக்கிரமாகவும் நம்ம அதுலேருந்து வெளியில் வரலாம்.
இல்லைன்னா வில் பி அண்டர் ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருப்போம், நம்ம என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு அந்த புரிதல் இல்லாதனால வர பிரச்சனைகள் தான் இது எல்லாமே. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக காம்னஸ் வந்துடுது, ஹாப்பினஸ் வந்துடுது, அந்த இன்னர் ஹாப்பினஸ். இந்த இன்னர் ஹாப்பினஸ்ங்கிறத வந்து இங்கே தான் நானே உணர்ந்திருக்கேன். உள்ளுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அது வந்து அதை அட்டைன் பண்ணுறது தானே வந்திருக்கும். என்ன தான் வெளியில் வந்து நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும், நம்ம நினச்சதை நடக்கலைனாலும், நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக நம்மளோட வாழ்க்கை லைக் இது வேணும் அது வேணும்னு எதிர்பார்த்துப்பதெல்லாம் இல்லைன்னா கூட, இப்போ நம்ம அந்த தியான ஃபேமிலி கூட, அதாவது ஒரு PSSM கூடயோ ஒரு அசோசியேட் ஆகும்போது, ஒரு குரூப் மெடிடேஷனோ எங்கேயோ போகும்போது நீங்கள் மற்றதெல்லாம் மறந்துருப்பீங்க. நீங்கள் நம்ம அனுபவித்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ தியானமாக யஜ்ஞம் நடந்துகிட்ருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா பண்ணிட்டு வரோம். முதல்ல மதுரையில் நடந்துச்சு ஒரு 2 days, இப்போ கன்னியாகுமரியில் நடந்திருக்கு, அடுத்து வரிசையாக கரூரில் நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணும்போது அந்த இன்னர் ஹாப்பினஸ், அந்த ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, என்னதான் உடலில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம அதையும் மீறி அங்கே போய் அதில் கலந்துக்கிட்டு அதில் முடிஞ்ச சர்வீஸை பண்ணுறது, அதெல்லாம் பண்ணும்போது எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வரும்னே தெரியாது. நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது இருக்காது, அங்கே தியானமாக யஜ்ஞம்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதான் அங்கேயும் இங்கேயும் நடக்கணும், இதை பண்ணணும். ஆனால் எங்கேருந்து எனர்ஜி வரும் தெரியாது, ஒரு டயர்ட்னஸ் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அந்த பவர், அந்த குரூப் பவர், தியானத்தோட யஜ்ஞம், நம்மளோட இன்டென்ஷன் என்ன, எதுக்காக அதை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அதோட எனர்ஜியை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. இப்படி போயிட்டுருக்கு. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. அந்த புக்கு எல்லாருமே கூட படிக்கலாம், கிடச்சிருந்தா பாருங்கள். அடுத்து வந்து ஒரு சின்ன புக்கு, என்றென்றும் நீயே புக்கு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், லோப்சாங் ரம்பா. இந்த புக்கு வந்து அதாவது அது வந்து இங்கிலீஷில் இருக்கிறது, இது நான் தமிழில் படித்த புக்கு, சின்ன புக்கு, ஜிஸ்ட். இது வந்து நாம் யார், எங்கேருந்து இந்த திச் நாட் ஹேண்ட் புக்கு பீசஸ் எவ்ரி ஸ்டெப்லேயுமே அவர் சொல்லியிருக்காரு. எல்லாருமே வந்து அந்த ஆட்டம் லெவலில் இருக்கும். ஸோ எவ்ரி திங், இந்த ஒன்னஸ் கான்செப்டையும் கொண்டு வந்திருப்பார். இப்போது எப்படி விதைக்குள்ளே ஒரு செடி இருக்கோ, அந்த செடி மக்கி போய் திருப்பி அது உரமாக மாறி, திருப்பி அது பூவாக, ஒரு செடிக்கு உரமாக மாறி, திருப்பி அது பூவாக வர மாதிரி எல்லாமே அது ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒன்னஸை கொண்டு வந்திருப்பார். அந்த ஒன்னஸை, அதை கண்டினியூஷனாக இந்த புக்கு படிச்சிங்கன்னா, யூ ஃபார் எவர் லோப்சாங் ரம்பா புக்கு படிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அது புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அதில் போகும்போது அவர் எல்லாத்தையும் விவரிச்சிருப்பார், சயின்டிஃபிக்காக பயாலஜிக்கலாக நம்மளுக்கு சொல்லியிருப்பார். லைக் நம்ம எல்லாருமே ஆட்டம் தான், அண்ட் வந்து நம்ம நினைக்கிற இந்த நான் லிவிங் அப்படின்னு சொல்கிற இந்த சேர், இதுலேயுமே அந்த ஆட்டம் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. புரோட்டான் எலக்ட்ரான் வந்து சுற்றிகிட்டே தான் இருக்குது, அது மூமெண்ட்லேயே தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த லைஃப் ஃபோர்ஸு வந்து அங்கே பிரபஞ்ச சக்தி மூலமாக இந்த உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ இது மாதிரி எல்லாமே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது, எல்லாமே ஆட்டம் தான் அப்படிங்கிற பார்க்கும்போது எல்லாமே ஒன்னஸ்க்கு வந்துடும். அப்போ இன்னும் கிளாரிட்டி, புரிதல் வந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, அதாவது எல்லாருக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்காரு அப்படிங்கிற புரிதல் வந்து இப்படி இந்த மாதிரி புக்ஸை படிக்கும்போது தான் நம்ம அந்த ஞானம்தான் நம்மளோட விளக்கை ஏற்றும், அந்த ஞானம் தான் நம்ம கர்மாலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி அப்படின்னு சங்கராச்சாரியர், அவர் ஆதிசங்கரன்னு சொல்லியிருக்காரு, ஞானாக்தி தத்த கர்மானாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஞானம் வர 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 நம்ம புரிதல் மாற மாற ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடல் உபாதைகள், அமைதி. அப்போ எப்போ மைண்டு தானே கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பயாலஜி ஆஃப் பிலீஃப் மாதிரி, நான் நல்லா இல்லைன்னு நினச்சா நான் நல்லா இல்லை, நான் நல்லா இருக்கேன் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சா நம்ம ஹெல்த்தியாகிடுவோம். ஸோ அந்த ஞானம் வந்து நான் சோல், அகம் பிரம்மாஸ்மி, எனக்குள்ளே கடவுள் இருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்க அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ளே இருக்க ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு ஆட்டமும் அந்த வைப்ரேஷன்ஸ்க்கு மாறிட்டு வருது. ஸோ இது வந்து என்றென்றும் புக்கில் இருக்குது. இது வந்து பத்ரிஜி இதை படித்து தான் அவ்வளோ ஒரு என்லைட்மெண்ட் ஸ்டேட்டுக்கு போயிருக்காருன்னு அவரே வந்து ஒரு முன்னுரை சொல்லியிருப்பார். ரொம்ப அருமையான புக்ஸு. இந்த மாதிரி புக்ஸை படிச்சுட்டு
இதை நம்ம வந்து அடுத்து ஒரு சஜ்ஜன சாங்கத்தியமாக ஒரு செஷன் கொடுக்கும்போது அவ்வளோ புரிதல் வருது. ஏன்னா நம்ம படிக்கும்போது இருக்கிற விஷயங்களை விட அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது இன்னும் நிறைய நம்மளுக்கு புரிதல் வருது. ஏன்னா திருப்பி சொல்கிறோம்ல நம்ம அவங்களுக்கு, அப்போ அவங்க சில டவுட்ஸ் கேட்கும்போது திருப்பி திருப்பி அதை படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய கிளாரிட்டி வந்தது. அது மைண்டில் அப்படியே பதிஞ்சுது. அப்படியே பதியும் போது என்ன ஆயிடுது, நம்மளோட இந்த ஃபிசிக்கல் இதுலேருந்து ஒரு டிட்டாச்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போது இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிக்கிட்டே வர்றது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே நம்ம சர்வீஸ் பண்ணுறது, தியான மகாயஜ்யம் போகிறது, குரூப் மெடிடேஷன், அப்புறம் நான் போகிற அந்த பெருங்குடி சென்டரில் போய் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுறது, எல்லாமே ஒரு அருமையான வாழ்க்கையை பத்திரிஜி நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்புறம் பிரமிட்ஸ் எனர்ஜி பற்றி சொல்லணுன்னா, எல்லா ஆல்மோஸ்ட் பெங்களூர் போயிருக்கேன், ஹைதராபாத்தில் போய் 2-3 நாள் இருந்து அந்த பிரமிட் எனர்ஜிஸ், அப்புறம் வாணியம்பாடி, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் எனர்ஜிஸ் வரும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். சில ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அங்கே போனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தெளிவு வரும். அது ஒவ்வொரு இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஹீலிங் நிறைய பிரமிட்ஸில் போய் மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம ஃபிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஹீல் ஆகுறத என்னால் உணர முடிஞ்சிருக்கு. பர்டிகுலரி இந்த யஜ்ஞம் டயத்துல எல்லாம் நம்ம வந்து 3 hours அந்த லைவ் மியூசிக் மெடிடேஷன் 3 hours இருக்கும். வீட்டிலலாம் நம்ம வந்து 1 hour 1.5 hours தான் மேக்ஸிமம் அப்படி உட்கார முடியுதுனால. ஆனால் அங்கே போகும்போது அந்த 3 hours எப்படி போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ ஒரு இது எனர்ஜிஸை அந்த ஹீலிங் உடம்புல நடக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது என்னால். நிறைய அந்த அனுபவங்களும் இருக்குது. இந்த வட்டம் ரீசெண்டாக கன்னியாகுமரியில் வந்து அந்த விவேகானந்தா கேந்திராவில் தான் நடந்துச்சு. அது வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அது வந்து அந்த இயற்கையோடு நம்ம தியானம் பண்ணும்போது அதிகமாக இன்னும் நம்மளுக்கு எனர்ஜியும் கொடுக்குது, ரொம்ப ஹாப்பினஸும் கொடுத்துச்சு. அது வந்து ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் தான் தியானம் பண்ணோம். அது ரொம்ப அருமையாக இருந்தது. மியூசிக் கிடையாது, அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் அவ்வளோ ஒரு விண்டு. அங்கே அந்த காற்று வந்து அந்த மரத்தை சலசலன்னு பண்ணுறது, பேர்ட்ஸோட சவுண்டு, அந்த சில்னஸ்ஸு, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக, ஏன்னா நம்ம உடம்பும் அந்த பஞ்சபூதத்தால் தான் ஆகிருக்கு. ஸோ அதை உணராமலே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமலே தான் ஓடிட்டுருக்கோம். அங்கே போய் அந்த இயற்கையாக இருக்கும்போது அந்த காற்று இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ஹீலிங் எனர்ஜி கொடுக்குது. அப்போ அங்கே தியானம் வந்து ரொம்ப அருமையாக அமைஞ்சுது. ரொம்ப டீப் ஸ்டேட்டுக்கு என்னால் போக முடிஞ்சுது. அங்கே ரொம்ப ஒரு அந்த யஜ்ஞத்தோட குரூப் எனர்ஜிஸ் இதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அது மாதிரி பிஎம்சி யூடியூப் சேனலு இப்போது ஃபஸ்ட்டு தியானமாக யஜ்ஞம் போயிட்டேன். செகண்ட் டைம் போகும்போது என்னென்னா ஃபேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிட்டாங்க. இது ஒரு அனுபவம் எனக்கு. பெருங்குடி சென்டர் நான் போகிறேன்ல, அங்கே வந்து யஜ்ஞத்துக்கு வந்து வாணியம்பாடி யஜ்ஞத்துக்கு வந்து ஃபேம்ப்ளெட்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஃபேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் மேடம் அப்படின்ட்டாங்க. நான் வந்து ஒரு கிண்டியில் ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டியில் ஒரு பிஸி ரோடில் இருக்கேன். எங்கே போய் எந்த தியானம் எங்கே கொடுக்க போகிறோம், நம்மளால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனால் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் அந்த ஃபேம்ப்ளெட்ஸ்லாம். என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆனால் தியானத்தில் உட்காந்து நான் பத்ரிஜிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஃபேம்ப்ளெட்ஸ் கொடுக்கணும், எனக்கு எங்கே போய் கொடுக்குறது என்னன்னே தெரியல, நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னோடனே அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு தோணுச்சு. நான் கிண்டியில் இருக்கனால கிண்டியில் வந்து அங்கே பக்கத்தில் ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது. அங்கே வந்து தேர்ஸ்டே நிறைய பூஜை நடக்கும்ல, தேர்ஸ்டே பாபா கோயில் விசேஷம், அதுக்குள்ளே ஒரு சித்தர் கோயில் இருக்குது. ஸோ அப்போ டக்குன்னு எனக்கு ஃப்ளாஷ் ஆச்சு, ஓஹோ நம்ம அங்கே போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வியாழக்கிழமை போய் அங்கே நிறைய மக்கள் வருவாங்க. அந்த தேர்ஸ்டே அங்கே கொஞ்சம் விசேஷமாக இருக்கும்னால அங்கே வருவாங்க. இப்போ அங்கே போய் நின்று அந்த ஃபேம்ப்ளெட்ஸை கொடுக்குறேன். அப்போ வந்து ஒரு சிலவங்க வாங்குறாங்க, ஒரு சிலவங்க வேணான்ட்டு போகிறாங்க, ஒரு சிலவங்க கேட்குறாங்க. அதில் ஒரு அனுபவம் வருது. அப்போ நம்ம வந்து வாங்காதவங்களுக்காக நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது கிடையாது, ஈகோ. இவங்க அப்புறம் அடுத்த நாள் போய் என்ன பாதி பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க அதனால கொடுக்க வேணாம் அப்படிலாம் கிடையாது. அந்த ஈகோ உடையுது நம்மளுக்குள்ள. நம்ம போய் ரோட்டில் நின்று யார் என்னன்னே தெரியாமல் இந்த மாதிரி தியானம் நடக்குது, யஜ்ஞம் நடக்குது, வாங்க 3 நாள் ஃப்ரீ தான் அப்படின்னு போது
சொல்ல 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 நம்ம இந்த ஈகோ உடையுது, நான்கிற அந்த இது அழியிறத என்னால் உணர முடியுது. அவ்வளோ பெரிய விஷயம் அது. அதை வந்து உடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் அங்கே போய் இறங்கி அந்த ஒரு சர்வீஸ் பண்ணும்போது, ஒரு ஃபேம்ப்ளெட் கொடுக்கும்போது அவ்வளோ அருமையாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்குள்ளே நடக்குது. ஏன்னா நம்ம நிறைய பேரியர்ஸ் வச்சுருக்கோம் உள்ளுக்குள்ளே. நிறைய நான் பிடிச்சி வச்சு அதை வச்சுட்ருக்கோம். அந்த உடல் ரீதியாக அதை மைண்டில் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை உடையணும்ல. அது எல்லாமே நம்ம சோல் கான்ஷியஸ்னஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணணும். நம்ம எல்லாருமே எனர்ஜிஸ், வைப்ரேஷன்ஸ் தான். பத்ரிஜி நம்மளோட லோகோவில் சொல்ல மாதிரி எனர்ஜி, விஸ்டம், கான்ஷியஸ்னஸ் தான் நம்ம அப்படின்னு இந்த புக்கு மூலமாகவும் புரியுது. அது அவர் சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ப்ராக்டிக்கலாக. அப்போ தான் ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன், ப்ராக்டிக்கலாக அவர் சொல்கிறத செய்கிறதுல தான் நிறைய மாற்றங்கள் நடக்கும். நம்ம தான் அப்போ தான் அந்த சோல் கான்ஷியஸ்னஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிறத நம்மளாலே உணர முடியும். ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு அஜிடேஷன் இருக்காது, ஒரு ஆங்ஸைட்டி இருக்காது, ஒரு பதப்பதப்பு இருக்காது, ஒரு பயமோ எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம சால்வ் பண்ணலை. இது ஆல்ரெடி இதை பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை நான் ஃபேஸ் பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு. நான் தான் இதுக்கு காரணம், என்னோட வாசவத்துக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறத புரிதல் இல்லாமல் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம். அந்த ஒரு புரிதலே வந்து பல மாற்றங்களை நம்மளுக்கு கொண்டு வரும் அப்படின்னு புரிஞ்சுது. அப்போது இது நான் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த சேலஞ்சை, ஸோ நான் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்குரிய சொல்யூஷன் நம்ம தேட ஆரம்பிப்போம். என்ன பண்ணால் இதுலேருந்து வெளில வரலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம அதை நோக்கி போவோம். அதுலேருந்து வெளில வர்றதுக்குரிய நோக்கத்துக்கு போகும்போது அதில் வந்து தியானம், அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ்ஸு, எனர்ஜி இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது அது ஒரு பெரிய சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம தான் அதை பெருசாக நினச்சிட்டு உட்காந்துட்டு இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இருப்போம். ஆனால் இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ண ஆரம்பித்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த தியான மகா யஜ்ஞத்துக்கு போய் சில சேவைகள்லாம் பண்ணும்போது நம்மளால் முடிஞ்சது எதுவுமே அவன் பத்ரிஜி சொல்கிறது எல்லாமே உன்னால் என்ன முடியுமோ அதை செய்யணும் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஐயோ அவங்க அதை பண்ணுறாங்களே, நம்மளால் இதை பண்ண முடியலையே, அதெல்லாம் வேண்டாம். நம்மளால் என்ன பண உதவியோ, மனமோ, அது ஞானமோ, இல்லை வந்து ஒரு உடல் சர்வீஸோ, எது முடியுதோ அதை பண்ண 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 அடுத்தடுத்து அதுக்கு வாய்ப்பும் வருது. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ணவும் முடியுது. இது வந்து மதுரை மதுரை வந்து என்னோடய நேட்டிவ் பிளேஸு. ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு யஜ்ஞம் நடக்குதுங்கும் போது நான் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் முன்னாடியே போய் கொஞ்சம் சர்வீஸ்லாம் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சிது. அதாவது இந்த பேசுகிற ஸ்பீக்கர்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம பொன்னாடை பொத்துவோம்ல, அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்போ அதை போய் வாங்கி அங்கே போய் தேடி அது எங்கே கிடைக்குன்னு பார்த்து அது ஒரு நம்ம சீப்பாக பெஸ்ட்டாக வாங்கணுங்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறோம் பார்த்தீங்களா. அந்த எஃபர்ட்டில் நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, ஒரு எனர்ஜி வருது, ஒரு புரிதல் வருது அப்படின்னு எனக்கு புரிய வந்தது. அப்போ சர்வீஸுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவ்வளோ பவர் இருக்குது. நம்மளால் முடிஞ்சதை செல்ஃப்லெஸ், அதாவது எதையுமே எதிர்பார்க்காம ஒரு உடல் உழைப்பு, ஒரு சர்வீஸ், அதை பண்ணும்போது அவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது. அப்போது அடுத்து வந்து அதில் வந்து பண்ணும்போது அந்த இதுக்கு அந்த சர்வீஸ் வாங்கி கொடுத்துட்டேன், முடிஞ்சிருச்சு. அப்போது இப்போ கன்னியாகுமரி யஜ்ஞம் போகிறோம். நான் பாட்டுக்கு நம்மளால் என்ன முடியுதோ பண்ணுவோம் அப்படின்றேன். கரெக்டாக எனக்கு அந்த மாஸ்டர்ஸ் வந்து கால் பண்ணி, நீங்களே இதை வாங்கிட்டு வந்துடுங்க, ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஷால் வாங்குறது வந்து பொன்னாடை வாங்குறது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நீங்களே வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு திருப்பி அந்த சான்ஸ் நம்மளுக்கு தான் வருது. ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம எதையும் எதிர்பார்த்து செய்யாதனால நம்மளுக்கு அந்த சர்வீஸ் பண்ணுற வாய்ப்புகள் தானாகவே வருது, பிரபஞ்சம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் லாஸ்ட் டே கிளம்புறதுக்கு முன்னாடி அதை வாங்கி கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுத்தேன். அதாவது அதை வாங்கணும், போகணும், வரணும், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குல்ல இதில். ஸோ நம்மளால் முடிஞ்சது என்ன செய்ய முடியுதோ அதை செய்ய ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அதுக்குரிய பலன்கள் கண்டிப்பாக வரும். ஸோ எல்லாருமே வந்து இன்னொன்று என்ன சொல்கிறது, பத்ரிஜி சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதா. எதுவுமே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு எதுவும் பண்ண வேணாம். தியானம் கண்டிப்பாக டெய்லி பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். 3 hours பண்ணால் ரொம்ப நல்லது. புக்கு படிங்க, ஏதோ ஒரு புக்கு, எந்த புக்கு எது படித்தாலும் அந்த புக் எனர்ஜிஸ் வரும். அதில் ஜிஸ்ட் இருக்குது, அதில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு
அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். அதை அடுத்தவங்களுக்கும் சொல்லணும், நம்மளும் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நம்ம பண்ணும்போது ரொம்ப அருமையாக நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆகுறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறது, நம்ம ப்ராப்ளத்தில் நம்ம சேலஞ்சஸ்லேருந்து வெளியில் வர்றது, இது எல்லாமே நடக்கும். இப்போ ஒவ்வொரு யஜ்ஞத்துக்கும் போகும்போது ஒரு சோல் ஃபேமிலி மாதிரி ஃபார்ம் ஆயிரும் பார்த்தீங்களா. அங்கெல்லாம் போகும்போது அவ்வளோ ஒரு ஷேரிங், அவ்வளோ ஒரு சிரித்து ஒரு ஜாலியாக அந்த இன்னர் ஹாப்பினஸ்ஸை அதில் உணர முடியும். ஏன்னா நம்ம அவ்வளோ வேலை செய்வோம், ஆனால் அங்கே ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ எனர்ஜி இருக்கும், அந்த உடல் உழைப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும், ஞானம். அங்கே போகும்போது ஒரு 100-200 பேர் கூட இருக்கும்போது அங்கே சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாம் வரும்போது அங்கே கிடைக்கிற ஞானம் நம்ம கேட்டதே தான் அங்கே திருப்பியும் ஸ்பீக்கரில் கேட்போம். அங்கே அவங்க ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசும்போது, ஆனாலும் அந்த டயத்தில் அங்கே வந்து அது உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும், உங்கள் மைண்டில் வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இம்பேக்ட் கொடுக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த வட்டம் தியான மகாயஜ்ஞத்தில் கன்னியாகுமரியில் எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னென்னா, அங்கே வந்து காலையில் பாலகிருஷ்ணன் சார்னா அவர் ஒரு ஆன்மீக ஒரு குருகுலம் மாதிரி வச்சு நடத்திட்டுருக்காரு. அவர் பாகவதத்தை ரொம்ப இதுவாக எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு அங்கே கன்னியாகுமரி அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே. அவர் வந்து பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, இந்த 2 வார்த்தை தான் நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம் இந்த வார்த்தை. ஆனால் அந்த இடத்துல அந்த எனர்ஜி அவ்வளோ யஜ்ஞம் நடக்கிற இடத்துல வந்து அதுக்கு உரிய ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஞானம் வந்து எனக்குள்ளே போச்சு. அவர் பேசும்போதே எனக்கு அப்படியே உடம்பே வேற ஒரு சேஞ்சஸ் நடந்தது. என்னென்னா, தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் பதிஞ்சு, அப்போது அதுக்கப்புறம் தியானம் பண்ணும்போது எல்லாமே நீ அதுவாகவே இருக்கிறாய், நீ அதுவாகவே இருக்கிறான்னு தான் உள்ளே வந்து சாண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால நம்ம இன்னொரு இன்னர் ஹாப்பினஸ், இன்னர் காம்னஸ் வந்துருச்சு எனக்கு. நம்ம நினைக்கிறோம் என்ன போய் மெடிடேட் பண்ண போகிறோம், சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஆக்சுவலி நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் இன்னும் ஆழமாக உள்ளே போகணும். சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் மைண்டில் உள்ள ஆழமாக, ஏன்னா தேவையில்லாததை ஆழமாக பதிய வச்சுருக்கோம் நம்ம. நான் இந்த உடம்பு இது அதுன்னு இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சோல் லெவலில் நம்ம ஞானத்தை வந்து ஆழமாக பதிய வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யஜ்ஞத்துக்கு போய் ஒரு குரூப் மெடிடேஷன் போய் நம்ம பௌர்ணமி தியானத்தில் போய் அந்த ஹை எனர்ஜி வர்ற இடத்துல அந்த ஞானம் வந்து நம்மளுக்கு டீப்பாக உள்ளே போகும். நம்ம மைண்டில், நம்மளோட ஹார்ட்டில், நம்மளோட ஒவ்வொரு செல்லையும் அது பதியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து என்னால் இந்த கன்னியாகுமரி தியான மகாயஜ்ஞத்தில் என்னால் உணர முடிஞ்சுது. ரொம்ப ஒவ்வொரு அனுபவங்களும் வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. இந்த பார்த்து என்னால் முடிஞ்ச வரைக்கும், முன்னாடிலாம் அந்த இன்ஹிபிஷன் இருக்கும், அதை யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, தியானத்தை பற்றி சொல்லணுன்னா என்ன நினைப்பாங்களோ, அவங்களுக்கு இது தேவையோ இப்படிலாம் நினைப்போம். இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஏன்னா எனர்ஜி கூட கூட நம்ம சொல்ல 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 அந்த ஃபேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுக்க நம்ம யாருக்குமே தியானத்தை பற்றி சொல்கிறதுக்கு தயக்கம் இல்லை. ஏன்னா நம்ம சொல்ல போகிறது சத்தியத்தை சொல்கிறதுக்கு எதுக்கு தயங்கணும், தேவையே இல்லையே. அதுதான் பத்திரிச்சு சொல்லியிருக்க, பயப்படவே தேவையில்லை. அப்படிங்கிறனால யார்கிட்ட வேணால் இப்போ எங்கே வேணால் இப்போ நம்ம தியானம் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த இன்ஹிபிஷன், அந்த தயக்கம்லாம் போயிடுச்சு. எல்லாம் ஆல்மோஸ்ட் இதை வந்து நம்ம அப்போது அவரோட மிஷன் என்னது, சாக்காகார ஜெகத், தியான ஜெகத், பிரமிட் ஜெகத். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். எல்லாருமே நம்ம இந்த குரூப் ஆஃப் பிஎஸ்எஸ்எம்மில் ஃபார்ம் ஆன எல்லாருமே அந்த ஒரே ஒரு கோல் தான். எல்லாருக்குமே இந்த உலகம் ஃபுல்லாக எல்லோரும் தியானிகளாக மாறணும், எல்லாரும் வெஜிடேரியனாக மாறணும், எல்லாரும் பிரமிட் கட்டி எனர்ஜிஸில் இந்த எர்த்தை வந்து 3Dலேருந்து 5Dக்கு போகிற இந்த எர்த்து கூட நம்மளும் ட்ராவல் ஆகி போகணும் அப்படிங்கிறது தான் அவரோட மெயின். ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ நம்மளை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வராரு பாருங்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ்ன்னு சொல்லி சிம்பிளாக ஃப்ரெண்டில் ஆரம்பித்து மாஸ்டர் ஆக்கி நம்மளை காட் ஆக்குறாரு. அதில் நாம் எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பாண்டில் தான் எல்லாருமே அட்டாச் ஆகிருக்கோம். இப்போ இவங்க நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்க அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு வந்து எதிர்பார்ப்பு கிடையாது, எதுவும் காசு பணமே கிடையாது. இது வந்து ஷேரிங், இது வந்து விஸ்டம் ஷேரிங், விஸ்டம் கிவிங். கொடுக்க அல்ல குறையாதுங்க மாதிரி கொடுக்க வந்துட்டுருக்கோம் நம்மளுக்கு அப்படிங்கிறது வந்து புரிய வந்திருக்கு. ரொம்ப அருமையான ஒரு பத்ரிஜிக்கு நம்ம கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். விஷயங்கள் ஏகப்பட்டது கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாரும் இந்த குரூப்பாக இருந்து இந்த அவரோட மிஷனை இந்த ஒரு
சாத்தியப்படுத்தி அதுக்கு நடைமுறை கொண்டு வரதுக்காக ஒவ்வொருத்தரும் நம்மளால் முடிஞ்ச அளவு அந்த சர்வீஸை பண்ணி தியானம் பண்ணி இந்த பூமியை வந்து ஹையர் வைப்ரேஷனுக்கு கொண்டு போக போகிறோம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ், தேங்க்யூ.